செத்து போன வாங்கினா இல்லையா? அவர் வர மாட்டேங்கிறார். வர மாட்டேன்றானா? அப்பனா அவன் யாரு? அங்கே தத்தி போச்சு. வர மாட்டேங்குது. இல்ல அப்பனா யாரு அவன்? கூப்பிட்டா வரலன்னா அவன் யாரு அவன்? அவர் ரஜினி ஃபேன், அவ்வளவுதான். போட்டா போயிட்டா. இருக்கானா? இருக்கான். ரெக்கார்ட் இஸ் பண்ணிருப்பான் தேர். எல்லாத்தையும். இல் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பான் அவன். இல் மைக் ரெக்கார்ட் கூப்பிட்டு டுமாரோ ரிப்போர்ட். வரலனாக்கா அவன் யாரு? 9க்கு பிறந்த 9. சீக்கிரம் நாயே உள்ள வாடா பேசலாம். தர்பார் நாய். தர்பாரு கோரி காலை இல்ல அங்க போயிட்டு நம்ம வந்து அன்னைக்கு பேசணும் பத்தியா, 2 நாள் முன்னாடி முந்தானத்து பேசணுமா? அது வந்து கதறமா இவர் வந்து ப்ரொஃபைல் இதோ போட்டுக்கிறாரு இவரு. டேய் கதற விட்டு ஓட்டான் ஒருத்த அசீம்னு ஒருத்த ட்விட்டர்லயே இல்ல பொழுது. அசீம் விட்டார், செம்மையா விட்டு. ஏன் ஸ்டெத்தஸ்கோப்பே பிடிக்கவே தெரியாது. அவன் டாக்டர், அவன் டாக்டர் கிடையாது. இல்ல வர சொல்ல, இவனை வர சொல்ல. வரமாட்டேன் சார். தைரியமான ரஜினி ரசிகர்கள் தான் வர சொல்லு. அவங்க அப்பா வச்ச பேரையும் அவனுக்கு வைக்க தெரியல. அவன் அப்பா வச்ச பேரு எல்லாம் நான் கேளு. சார் வரமாட்டாங்க. வெறும் பீச்சர்ஸ்க்கோ போஸ்ட் போடுவாங்க, வரமாட்டேங்க. நான் வந்துட்டு இப்ப நேற்றகன் போட்டேன். இப்போ இல்ல வேடிக்கை பார்த்துட்டு எதனா ஒரு லாஸ்டா ஒரு இது இருக்கு பாத்தியா, அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இல்ல சார் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு கதறல்னு சொல்லி போட்டுவான் அவன். நெட்ரகன் போட்டேன். நெட்ரகன் அந்த இது போட்டேன். ஒரு கிளாஸ் போட்டு பொம்பளை பாக்குற ஆள் ரஜினிகாந்த். ஒரு பொம்பளை கிளாஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, கபிலன் இருக்க வரைக்கும் ஸ்பேஸ்ல எல்லாம் பேசினானுங்க. ஹலோ 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 யாருமே வர மாட்டாங்க ப்ரோ. ஸ்பேஸும் தம்பி கம்பில இல்லனா கபில் என்கிட்ட போன் சீரியஸா கூப்பிட்டேன் நானு. வரவே இல்ல, ஓடிட்டான் அவன். நான் கபில் என்கிட்ட பேசிக்கலாம். ஹலோ ஹலோ இருங்க, காளி படத்துக்கு முதல்ல என்ன ரஜினி ஃபேன், ரஜினி ஃபேன் குத்த வச்ச பொம்பளை மாதிரி அவன் கூட சிரிப்பான். ஐயோ எல்லாம் சிரிக்காம காளி படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியா? அவன் சிரிக்கட்டப்பா. அவன் சிரிக்கிறத தவிர எதுவும் பண்ண மாட்டான். டம்மி புண்டு அவன். கபில் என்கிட்ட நான் வந்தேன், ஓகேவா? கபில் என்கிட்ட பேசிட்டாவா? அவன் ஓட்டா மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னான் விஜய். அதே ஓட்டா அவன் வட்டையும் அவன் கபில் என்கிட்ட பேசிட்டாவன். அவன்கிட்ட நான் போயிட்டு தைரியமா நெல்லி ஃபைட் பண்ண கேக்குதுப்பா. அவெல்லாம் ஒரு ஆள். அவன்கிட்ட அவன் ஸ்பேஸ்க்கு போயிட்டு கழிச்சுட்டு வந்தேன் நானு. அவன் விஜய் மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னதை ஓட்டாவான். அன்னையோட அவன் கரண்ட் போட்டான். இவங்கிறல இவெல்லாம் கபிலன் ஸ்பேஸ்ல வந்து சைடுல இருந்து ஜாலரா தட்டு இந்த இலன்னு சரண்யான்னு ஒண்ணு இருக்குது. அது அந்த மேடம் ஜிப்சி இதெல்லாம் வந்து கபிலன் ஒத்து ஊதுறானாக்கா இவன் கூட ஊதுவாங்க. அது மாதிரி ஆளுங்க. ப்ரோ கணேஷ் ப்ரோ, ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த சரினா வந்து இந்த ரவீந்திராவோட ஆளு, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யாரோட ஆளு? கேக்வாட் அவன் ஆளு, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கணேஷ் ப்ரோ கைண்ட் ரிக்வெஸ்ட். இல்லப்பா பயமாக்கு. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சார் பயமாக்கு சார். அந்த மேட்டர் பேசுறேன். சரி அந்த மேட்டர்ல அதை விடுங்க, அந்த சைடுல விடுங்க. இருக்கு. நீங்க பாலிடிக்ஸ் பத்தி பேசுறீங்களா? அதுக்கப்புறம் நம்ம சைடு பசங்களுக்கு கோவப்பட்டு அவனுங்க ஏதாவது சொல்ற போறாங்க, நீங்க பேசாதீங்க சரிங்களா? இல்ல பயமாக்கு சரண மேட்ட பேசுறாங்க. பயமாக்கு சார் இவங்கெல்லாம் பிட்ல சார். இவங்கெல்லாம் பிட்ல இல்ல. நீங்க சரண்யா மேடம் வந்து கபிலன் கூட ஒரு வீடியோ போட்டாங்க, போஸ்ட் பண்ணாங்க, பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. அதுல என்ன குறை பாத்துட்டீங்க? இது வந்து எடுப்பு சோறு வந்து எலன் தான். பிரதர் ரஜினி ஒரு ஆள் கிடையாது. ஓகே எலன் ஃபேஸ் பாத்துறீங்களா? இல்ல எலன் ஃபேஸ் வந்து ரஜினி மூஞ்சி மாதிரி தான் இருக்கும். ரஜினி க்ளீன் ஷேவ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்கும். இல்ல அது எதுக்கு குரங்கு ஷேவ் பண்ணா எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கலாமா? கணேசன் ஒன்னு சொல்லிட்டேன். ரஜினி உடைய நான் சூப்பரா இருக்கிறேன். கமல்ஹாசன் ஃபேன். ரஜினி பக்கத்துல யாரு இருந்தாலும் சூப்பரா இருப்பாங்க. கமல் ஃபேன் நான் செம்மையா சூப்பரா இருப்பேன்.
கமல் சார் வச்சு டாப்பால போட்டு ரஜினா ஒண்ணு கிடையாது. மென்டல் சிரிக்கிறான் பாரு, இது மென்டல் சிரிக்கிறான் பாரு, அங்க உள்ள வர மாட்டான், அந்த அளவு பயம் அவனுக்கு. செட்டப்பாயா டேய் டேய் ரெக்கார்ட் பண்ணுவான் ரெக்கார்ட் போடுவான், நாளைக்கு மார்னிங் போடுவான், ரெக்கார்ட் பண்ணுவான், நாங்க கதறோம்னு சொல்லுவான். எந்திரன் ஃபிளாப், 2.0 ஃபிளாப், ஃபிளாப், கோலிக்கு வந்துட்டாங்க. சிவாஜி கோலிக்கு அவ பாரு, லோகேஷ் பாரு, நீங்க பாரு, கமல் ஃபேன் அவன் சூப்பரா பேர் வச்ச கோலின்ட்டு. டேய் நீ கோலிடா, நீ கோலி ஃபெல்லோ, செம்ம நேம் வச்சிட்டா கோலி. ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சுக்கிறா கோலி, கோலி போறாள் தான். அதாவது ரஜினி சன் பிக்சர்ஸ் கூலி அப்படி இல்லப்பா, அப்படி இல்லப்பா, நோ 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 இல்ல நோ நோ சாரி இல்லப்பா, சாரி இல்லப்பா, சாரி ஆட் ஆயிருக்காங்க பெடி 8 பேர் ஆட் ஆயிருக்காங்க. சாரி ஃபார் தட். ரஜினிகாந்த் பிக் கூலி, ஓகேவா? இது பார்ட் ஆஃப் சன் டிவி, பார்ட் ஆஃப் கூலி, சன் பிக்சர்ஸ் கூலி, பார்ட் ஆஃப் கூலி, அவ்வளவுதான். he is part of சன் கூலி, அவர் பக்கா கூலி அவர். ஆமா ஆமா கூலி தான் அவன். அந்த தம் அடிக்குவா, பீடி அடிக்குவா, ட்ரெயின் ஓடுவா, அது ரஜினிகாந்த். ஒரு 10 பேரு வைக்கிறாரு, யோ 4 இருக்குது கூலிக்கு. எப்படி கமல் நீ பண்ண உங்க இருக்குது அப்படின்னா விட்டுருவோமா? ஒரு டவுட், ஒண்ணு ஐட்டம் சாங் வைக்கிறாரு, இல்லனா அதர் ஸ்டேட்ல இருந்து ஆளை கூட்டு வந்து நடிக்க வைக்கிறாரு. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரதர்? அவர் ஐட்டம் சாங் வைப்பாரு, இல்ல ஐட்டத்தே வைப்பாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேக்குறேன். முன்னாடி எல்லாம் அப்படி பண்ண மாட்டார்ல, சமீபத்துல முன்னாடியே பண்ணல, அவர் எல்லாமே தான் பண்ணிருக்காரு. புரியல. இல்ல திஸ் நாட் ஜோக் பிரதர். என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன். அவனால ஐட்டத்தை வச்சுக்க முடியாது, அதான் பிரச்சனை. எதுக்கு அப்புறம் வேஸ்டா வச்சுக்கிட்டு ஆடுறாரு, அப்புறம் தூக்கி பின்னாடி ஆட வச்சிடறானுங்க. அது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்ப பாத்தீங்கன்னா பூஜா தலைவி பூஜாவை கொண்டு வந்து ஆட வச்சிருக்காங்க. அப்ப என்னதான் இவர் என்னதான் பண்ணுவாரு படத்துலயும்? என்ன பண்ண முடியும்? உனக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியும் கேக்குறீங்க? அவர் எல்லாமே பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? என்னையா பண்ண முடியும்? உனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, என்ன பண்ணுவான்? உனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, டைலாக் பேச தெரியாது, வாக் பண்ணுது ஒன்லி வாக்கிங், கேட் வாக் பண்ணுவேன், அனில் மியூசிக் போடுவா, அது ஒரு லெவலுக்கு மேல ஸ்பீடா நடக்க தெரியாது. உங்களுக்கு எல்லாமே தெரியாது இல்லையா ப்ரோ? ஆனாலும் 100 கோடி தாண்டாது இல்லையா? ஓகேப்பா எல்லாம் ஓடுப்பா, எல்லாம் ஓடு. டி கமல் ஆள், ரஜினி கமல் ஆள். ஓகே, ஒன்னே ஒன்னு கேக்குறேன், புக்கு மாய்க்கணும். கூலி வந்துட்டு 1000 crores டச் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்துட்டு ஓகேப்பா, சேலஞ்ச்பா, 5 lakhs gift சேலஞ்ச் ஆயிடுச்சு. 5 lakhs உங்க மெசேஜ் இல்ல பிரதர், 5 lakhs டிக்கெட் கட்டறீங்க. ரஜினி யார்கிட்ட கட்டறீங்க? ஃப்ரெடி நான் வந்துட்டு சன் டிவிக்கு நாட் ரஜினிகாந்த், சன் டிவிக்கு 5 lakhs, ஓகேவா? சன் டிவி நிறைய காசு இருக்கு. இருப்பா, போடலாம். ரஜினிகாந்துக்கு கூத்துரு, ஏன்னா 6 லட்சம் வரி கட்ட முடியாம தானே கோர்ட்ல போய் நின்னாப்ல. அவரு கஷ்டத்துல இருக்கிறாரு, அவருக்கு கூத்துரு. அவர் வட்டி குத்தலாத. ஓகே, நான் சொல்றேன், கூத்துடலாம். நான் 5 lakh டிக்கெட் புக் பண்றேன், ஓகேவா? 1000 crores 1000 வந்துட்டு டச் பண்ணிட்டாரு ரஜினிகாந்த். கூலி டச் பண்ணிட்டாருனாக்கா, ஃப்ரெடி டிசர் கமல்ஹாசன் ஃபேன் பெங்களூரு 5 lakhs டிக்கெட்ஸ் நான் கொடுக்குறேன். மை ப்ராமிஸ், புக் மார்க்ஸ், ஓகேவா? அப்ப ஃப்ரெடி ப்ரோ, அந்த பெட்ல எல்லாம் தோத்துட்டானா, எல்லாம் வந்து ரசுனின் பேர். I am not asking bet brother, I am not நான் வந்து டம்மி பீஸ்னது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மைக் கொடுத்தா வாங்க மாட்டான். 2.0 ஃப்ளாப் தானே, எதுக்கு 3.1 வச்சிருக்காங்க? இருப்பா, இன்னும் அட்ட ஃப்ளாப் வச்சிருப்பாரு. தம்பி நான் வந்துட்டு என்ன சொல்றேன், கூலி வந்துட்டு 1000 crores வந்துட்டு நான் I'm telling 1000 டச் ஆகுதுன்னு வெச்சுக்கோ. அந்த பெட் தான் நீ திரும்பி சொல்லுவ. இருங்க ப்ரோ, வெயிட், ஹோல்ட் சன் டிவிக்கு எதுக்கு ப்ரோ குடுக்குறீங்க? எப்படி தெரிஞ்சிருந்தா நான் ரஜினி போட்டோ வச்சிட்டு வந்திருப்பேன். நீ சூப்பர் ஸ்டார் தானே, நீ சூப்பர் ஸ்டார் தானே. ஆமா ஃபெடி நான் சூப்பர் ஸ்டார் தான் ஃபெடி. நீ யார்? எப்போ 5 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க? எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க? ஓகே,
1000 crores வந்துட்டு கோடி டெஸ்ட் 1000 crores 5 lakhs அட எந்த என்னையா எத்தனை தடவையா இல்ல அது சொல்லுவேன்? 1000 யார்கிட்ட crore கட்டுறீங்க அனுப்பிச்சு அதை சொல்லுங்க. 1000 crores ஓகே, யார்கிட்ட கட்டுறீங்க? ஃபேன்ஸே இல்லையா? இல்ல இல்ல என்னடா இல்ல இல்ல ரஜினிக்கு ஒரே ஒருத்தன் தான், அவனும் பொங்கல் மாதிரி ஓட்டான், அவனை விட்டுருங்க. உன் கபூர் புரியுதா இல்ல, நான் இல்லையே. சொல்றது? இரியா இப்போ எலான்னு ஒரு பொம்பளை இருக்க உள்ள. இல்ல அதுதான் லேடிஸ்லாம் நம்ம இந்த கேம்ல இன்வால்வ் பண்ண முடியுது. உனக்கு புரிய மாட்டேங்குது. இரியா ஒரு நிமிஷம், உனக்கு புரிய மாட்டேங்குது. 1000 crores இரியா ஒரு நிமிஷம் இரியா. இது ஆம்பளைங்களுக்கு கொடுக்குற சேலஞ்சா? இருப்பா ஒரு நிமிஷம். இல்ல இல்ல நான் கேட்கறது ஒரே நிமிஷம். இது வந்து ஆம்பளை கொடுக்குற சேலஞ்சா பொம்பளை கொடுக்குற சேலஞ்சா? ஆம்பளை கொடுக்குற சேலஞ்சா எல்லாம் வரமாட்டான். பொம்பளைக்கு வச்சுக்கோ நான் கேக்குறேன். 1000 crores வந்துட்டு கூலி அடிக்க போகுது. ஓகே 1000 crores அடிக்க போகுது. ஓகே அதுக்கு வந்துட்டு 5 lakhs டிக்கெட்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபிக்ஸ்டு புக் மார்க் பண்ணிக்க. ஓகேவா? ஒரு வேலை 10% கூட வரல. அது ரஜினி ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க? டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவானுங்க? என்ன கேக்குறேன், நீ 1000 டச் பண்ணு, 5 lakhs டிக்கெட்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? எண்ட் தேர் ஒன்லி. உனக்கு டச் பண்ணல, நீ வந்து யாருக்கு டிக்கெட்க்கு கொடுக்க போற? நீ ப்ராமிஸ் நோ. I book mark இனி புக் மார்க் பண்ணுவோம். அதுக்கு 5 lakhs நான் டிக்கெட்ஸ் கொடுக்குறேன். சப்போஸ் அந்த கூலி வந்துட்டு 1000 crores டச் பண்ணிச்சு, 5 lakhs டிக்கெட்ஸ் நான் கொடுக்குறேன். தட் இஸ் கமல் ஃப்ரம் கமல் ஃபேன். ஓகே எண்ட் தேர் ஒன்லி. ஒரு வேலை ஓடல, வாட் யூ வில் டு? ரஜினி ஃபேன்ஸ் வாட் யூ வில் டு? இப்பா நீ இப்படி என்ன பாரு, இங்க பாரு 21 இருந்து வரேன்னு ஓடி இது பண்ணியிருந்தாருல, அதெல்லாம் தேவை கிடையாது. நீ சொல்றது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 1000 crores டச் பண்ண போறேன். 5 lakhs டிக்கெட் நான் கொடுக்க போறேன். 5 lakhs டிக்கெட் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஃபினிஷ்டு. புக் மார்க் நான் கொடுக்கலனாக்கா இல்லனா இப்படி பண்ணிக்கோ ஃப்ரெடி. சப்போஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அசுரன் படத்துல வர மாதிரி ஒவ்வொரு ரஜினி ஃபேன் கால்ல விழுந்து டிக்கெட் கொடுத்துரு. ஓகேவா? கால்ல விழ முடியாது. ஹலோ சாரி, கால்ல விழ முடியாது. ஐ அம் நாட் சோ டிகிரேட். ஹலோ ரஜினி ஃபேனா? ரஜினி ஃபேனா கால்ல விழுறதுக்கு நான் கால்ல விழுறேன். கால்ல விழ மாட்டாங்க. காசு கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. 5 லட்சம் ரூபாய் காசா நான் ஏன் கால விழுனா? நான் பைத்தியக்காரனா? 5 லட்சம் கொடுக்குறேன். நான் என்ன மயிராம ரஜினி கால லூசியா? யோ யார் சொன்ன கால விடுறேன்னா 5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குறேன். கால எல்லாம் முடியாது, கால விழ முடியாது. ஓகேவா? ரவீந்திரா தான் ஃப்ரெடி கமெண்ட் பண்றா. ஓகே 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 ரஜினி ஃபேன்ஸ் ஏன் கால விழுந்துருவான்ல? 1000 கோடி 1000 டச் பண்ணல. ஒரு நிமிஷம். ரஜினி ஃபேன்ஸ் காரியாவன்னா யாரு கால ஒண்ணா விழுவானுங்க ரஜினி மாதிரி. ப்ரோ புடவைய பிடிச்சு இழுப்பாங்க. அது நேச்சுரல். காரியாவன்னா யாரு கால ஒண்ணா விழுவானுங்க. அது வந்து ரஜினி விழுந்தாரு பத்தியா ஜெயலலிதா கால்ல. அதுக்கப்புறம் வந்து இவரு கால்ல விழுந்தாரு பத்தியா? அது நேச்சுரல். அது நேச்சுரல். ஓகே நான் சொல்றேன். கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகா மக்கள் கால்ல விழுந்தாருல, அது மாதிரிதான். எல்லாரும் தெரிகிறார் பத்தியா? அதுதான் உண்மைதான். அது அவருக்கே தெரியும். இல்ல இல்ல ஒரு மேடையில வந்து செருப்பால அடிப்பாரு. ரஜினிக்கு தேவை சோறு தான். சோறு முக்கியம் தான், மாடம் முக்கியம்னா சத்யராஜ் எதுக்கு இதுல வந்து கூலியில சேர்த்திருக்க போறாரு? யோ லூசிஃபெல்லோ ரஜினி, உனக்கு தைரியம் கதா? 5 லட்சம் ரூபாய் வர சேலஞ்சுக்கு வர மோடின் வா. நீ வந்து 1000 கோடி நீ வந்துட்டு 1000 கோடி கூலி பண்ணு. 5 லட்சம் கொடுக்குற. நான் கால் விட சொல்ல கொடுக்குறேன். உனக்கு நீ வந்து கால்ல விடுற, கமல்ஹாசன் கால்ல விடுற. நீ தம்முக்குதான் உனக்கு. தம்முக்குதான் உனக்கு 1000 கோடி கூலி அடிக்கல, கமல் கால்ல விழுற. நீ டிக்கெட்ஸ் நான் வாங்கி தரேன், நீ கமல் கால்ல விழுகிறியா? சேலஞ்ச் பண்ணி இப்போ ஓப்பனா சொல்லு. அதெல்லாம் தேவை கிடையாது. 1000 கோடி கூலி அடிச்சாக்கா நான் உன் கால்ல விழுறேன்.
1000 கோடி இருந்தா நீ வந்துட்டு உங்க ஃபேன்ஸ் வந்து கமல் ஃபேன்ல விடுறீங்களா? நான் காசு கொடுக்குறேன். ஏரியா ஒரு நிமிஷம்யா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் நானு 5 lakhs கொடுக்குறேன். நீ வந்துட்டு கமல் ஃபேன்ஸ்ல கால்ல ஓடு. தம்முக்கு தான் உண்டு. 5 லட்சம் 5 lakhs ரெண்டு ஒண்ணுதான். சொல்லாதே இரியா. டேய் 5 lakhs கொடுக்குறடா 5 lakhs கொடுக்குறடா. கமல் ஃபேன்ஸ் கால்ல விடுற நீ. கமல் ஃபேன்ஸ் கால்ல ஓடு. நீ வந்துட்டு கூலி 1000 crores நீ பண்ணிட்ட. நான் உள்ள கல்வு நான் ஐ வில் ஃபால் ரெக் டு ரஜினி ஃபேன்ஸ் ஓபன் சேலஞ்ச். ஓகேவா? சேம் முடியலனாக்கா டேய் நான் சொல்றேன், உன்னால முடியலனா கமல் ஃபேன்ஸ் கால்ல உழுந்து நீ ரஜினி ஃபேன்ஸ் உழுறியா 5 lakhs நான் கேஷ் கொடுக்குறேன் ஆச்சுனாக்கா. முடியலன்னா நீ வந்து கமல் ஃபேன்ஸ் நாட் ஃபார் கமல்ஹாசன் கமல் ஃபேன்ஸ்ல கால்ல உழுற ரெடிக்கிற நீ தைரியம் கதா உனக்கு 5 lakhs நான் கேஷ் கொடுக்குறேன். கம் சேலஞ்சு கூலி 1000 கோடி ஆச்சுனாக்கா ஐ வில் ஃபால் டவுன். முடியலனாக்கா கமல் எந்திரிக்கிறதே சேலஞ்ச் தான் ப்ரோ. எல்லாம் வயசானவங்க ப்ரோ. ஏன் ப்ரோ புரிய மாட்டேங்குது? திரும்ப எந்திரிக்க ஒரு சேலஞ்ச் குவாடா. நான் சேலஞ்ச் குவா 1000 கோடி அடிக்கலனாக்கா கமல் ஃபேன்ஸ்க்கு கால்ல விழுந்து நீ. ஓகேவா? ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கால்ல நம்ம பேசுவோம். எல்லாரும் கிட்ட கொஞ்சம் பேசுவோம். ஃப்ரெண்டி ஏன் பிரதர் இந்த வேர்ல்ட்ல தேவையில்ல. ஏன்னா கமல் பேட் வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணு ஃப்ரெண்டி. உங்க ஸ்பேஸ்ல பேட் வேர்ட்ஸ் பேசலாம். பேட் வேர்ட்ஸ் வேணா. அந்த இவருக்கு மத்தியா ஆம்பளை ஆண்மகன் இரான் கொஞ்சம் மைக்கெட்ட வாங்க கீழே வாங்க உள்ள வாங்க ஆம்பளையா வந்து பேசினா தூங்க வச்சிட்டு இருப்பாரு. இப்ப போய் கூப்பிடுறீங்க, எப்படி வர முடியும்? நீங்க வந்து அது கரெக்டான டைம் போடணும். அவனுக்கு பேரம்பேத்தி இருக்குதா பொண்டாட்டி இருக்குதா? பொண்டாட்டி இருந்தா தானே பேரம்பேத்தி வரும். முதல்ல பொண்டாட்டி இருக்குதான்னு கேளு அவனுக்கு ஃபர்ஸ்ட். நான் என்ன பேட் யூஸ் பண்ணதான் கேட்டேன். கமலுக்கு வந்தாக்கா ரஜினி வந்தானா சேலஞ்ச். ஓகேவா? 5 lakhs நான் ரெடி. ஓகேவா? நீ பண்ணு நான் தரேன். ஓகே I'll give 5 lakhs. நீ போனேன்னா கமல் ஃபேன்ஸ் மன்னிப்பு கேளு. கமல் ஃபேன்ஸ் மன்னிப்பு ரெடி. இன்னைக்கு நானு ஏன்னா வந்து ஒரு போட்டோஸ் போட்டிருந்தேன். அது டேக் பண்ணி போட்டிருந்தேன். அதாவது சிவாஜி லாஸ், எந்திரன் லாஸ், இல்ல சார் 2.1 lakhs. 3 பேர் சங்கர் படம். 3 பேர் சங்கர் படம். 3மே சங்கர் படம் லாஸ் ஆனதுக்கு நான் ப்ரூஃப் அவனுக்கு டேக் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே? அப்ப ஆண்மகனா வந்து பேசிருக்கணும்ல இல்லையா? இதெல்லாம் இட்டு இது இண்டஸ்ட்ரின்னு சொல்லிருக்கணும்ல. அப்பயே தெரிஞ்சுக்குவானா சார்? நான் அப்படி கேட்கல சார். நான் கேட்கிறேன், நீ வந்துட்டு வின் பண்ண. ஓகேவா? நான் வந்துட்டு 5 lakhs சார். ஓகேவா? புக் மார்க். ஓகேவா? உனக்கு 1000 கோடி நீ கூலி வந்து 1000 கோடி பண்ணிட்டு எனக்கு போஸ்ட் போடு 1000 கோடி கட்டிட்டு உங்க ஃபேன்ஸ்க்கு நான் 5 lakhs கொடுத்துறேன். ஓகேவா? இது ப்ராமிஸ். ரஜினி ஃபேன்ஸ்லாம் ஸ்பீக்கர் கேக்குறாங்க, கொடுங்க ப்ரோ. யாரோ டைகர் ஷோ கீழ கிறிஸ்லியோன்னு ஒருத்தர் ரஜினி ஃபேன் இருக்கான். அவனை மேல ஏத்து. அவனுக்கு இன்னைக்கு இருக்கு மேல ஏத்து ப்ரோ. யார் பாது? கிறிஸ்லியோ அவர் அக்மார்க் ரஜினி ஃபேன். அவனை மேல ஏத்து. வாடா ரஜினி ஃபேன். ஆமாமா ஏத்துங்க. ரஜினி ஃபேன் வாங்கடா. யாருமே ஸ்பீக்கர் வர மாட்டேன்னாங்க ஃப்ரெண்டி. என்ன ஃப்ரெண்டி? இல்லப்பா யாரு கிறிஸ்லியோ ஸ்பீக்கர் இல்ல. ஓகே ஸ்பேஸ் போடும்போது மட்டும் அங்க கிறிஸ் 25. ஓகே இங்க மட்டும் ஏன்டா வர மாட்டீங்க? புரியவே மாட்டேங்குது. இந்த எலன்லாம் வர்றதுக்கு என்ன? இரு ஃப்ரெண்டி ப்ரோ. யோ கிறிஸ்லியோ நீ என்னையா பெரிய ரஜினி ஃபேன் தானேயா? இப்ப பேசியா என்னையா உனக்கு? என்ன லியோ வந்து 1000 கோடி ஓம்போம். இது வந்து என்ன சொல்ல இது எனக்கு வந்து கோழி ஓம்புயா 1000 கோடி ஓம்போம். நீ என்ன சொல்ற? நீ ஓம்பாதுன்னு சொல்றியா? ஓகே நான் ஓம்புறேன். நீ எனக்கு ஓம்புறியா? அவ்வளவுனாக்கா நான் வந்து 5 லட்சம் ரூபாய் தரேன். 5 லட்சம் தரியா? சரி நீ போஸ்ட் போடு. நீ வந்து ஸ்லேவ் வந்துற எனக்கு நெக்ஸ்ட். அவ்வளவுனாக்கா சரி ப்ரூவ் பண்றேன். இப்ப டக்ல இப்ப எவ்வளவு வந்துச்சு?
யோ நீ கூலிக்கு வந்தல, கூலி பத்தி பேசு. என்ன கூலிக்கு ஒரு நிமிஷம் கம்பேரிசன் ரஜினி கமல் தானே, ஈரியா என்ன ஈரியா காமெடி மிஸ் பண்ற பிரடி? ஈரியா நீ கூலிக்கு வந்தல, கூலி 1000 வந்துட்டோம். என்ன நான் ஊம்புறேன். பிரடி ஈரியா ஈரியா என்ன பிரடி நீ ஊம்புறியா? அப்ப ரெடியா? நான் ஊம்புறேன். ஈரியா ஒரு நிமிஷம் நான் ஊம்புறேன், ஓகேவா? கூலி 1000 ஓட்டல பாத்துக்கோப்பா பிரடி எல்லாத்துக்கும் ஊம்புறாரா? யோ நீ என்ன ஸ்பேஸ் வந்து ஃப்ரெட்டி ஊம்புறேன்னு சொல்ற? ஃப்ரெட்டி ஆல்ரெடி டேய் நான் சொல்ல அந்த ஆள் தான் சொன்னாரு அவன் ஊம்புறானே. பிரடி ப்ரோ ஈரியா கூலி ஈரியா அடிக்கலன்னா பிரடி அவர் ப்ரோ வந்து என்னையோட சின்ன வரன்றாரு. சிட்டிசன் நீ ரெடியா வாழ்த்துக்கள். நீ ரெடியா எனக்கு வேண்டாம். கமல் ஃபேன் நான் ஊம்புறியா ரெடி நீ? புண்டை கிடையாது, கூலி ஒரு கமல் புண்டை ஊம்புற ஊம்பாது. கமல் சரியா? ஊம்புறியா நீ? கமல் ஊம்புறியா? நான் ஒரு நான் என்ன வயத்துக்கு ஓம்பணும், கமல் ஒரு ஆளு புண்டன்னு. சரி ஏன் பிரடி ரிமூவ் உனக்கு பண்ணிடுறாரு, முடிஞ்சா வாழ்த்துக்கள். உனக்கு உனக்கு முடிஞ்சா ஊம்பு, ஓகே? 1000 கோடி கூலி சி வச்சுட்டு நக்கு. வாய்ப்பில்ல கமல்லாம். என்னையா 1000 யோ கோடியா? கூலி 1000 கோடி ரஜினினா ஒரு பண்ணாதியா? யோ ஆளுமையில ஒரு நான் ரசிக கேட்ட கேள்விக்கு கேட்ட கேள்வி அவராலே சொல்லு. 1000 கோடி என் சக மண்டையில என் ஏத்தி சக விடுறாரு. ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பேசுறாரு. நிமிஷம். சரி ரஜினியோட பாண்டிங் பட்ட ரத்தனவேல் கீழே இருக்காப்ல மைக் யோ கூட. என்னப்பா போதை ஏரியா? இல்லப்பா போதை லூசு ஏரியா? பையா லூசு பையா போதை உனக்கு ஆமாப்பா ஏரியா? கேக்குறல? ரஜினி நான் ஊம்புறானா? கேக்குது பிரடி. ஏய், என்ன வேண்டா? ரஜினி ரஜினி என் ஊம்பாரு, கமல் நல்லா ஃபேன் ஊம்பாரு. ஊம்புறானா? கமலுக்கு 1000 ஊம்பாரு கோடி. பாத்திருக்கியா? ஏய் ரஜினி கமலுக்கு ஊம்பாரு, நீ ரஜினி பாக்குறியா? ரஜினிகாந்த் 1000 கோடி பண்ணனாக்கா கமல் என்ன வேண்டா? கமல் ஃபேன் ஊம்புறானா? அவனுக்கு நீ வந்து வக்காத்து வரணும். சரி சரி கமல் வந்து 1000 கோடி பண்ணிட்டாருன்னு ரஜினி ஊம்பாரு. யோ டேய் நீங்க கமல் படம், டேய் 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 டேய். கமல் படம் ஆல்ரெடி 1000 கோடி அடிச்சாச்சு. கல்கி சரி போய் கணேஷ் பாருடா டேய். வா, போய் கணேஷ் பாருங்க. கேட்டுக்குள்ள வா. கமல் படம் என்ன படம் வந்து 1000 கோடி 1000 கோடி அடிச்சாச்சு. பண்ணுச்சுன்னு சொல்லு. முதல்ல 1000 என்ன கோடி என்ன அடிச்சாச்சு. என்ன நீ 1000 இப்ப கோடின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நீ மேல ஏத்து. துணிய ப்ரோ வச்சு கணேஷ் ப்ரோ ஆம்பிடு. நீங்க கணேஷ் ப்ரோ நீங்க இல்ல இல்ல எல்லாருக்கும் ஒரு ட்வீட் கல்கி ஒண்ணு வந்து போட்டீங்களா? 1000 அது இந்த கோடி கிறிஷுக்கு அடிச்சாச்சு. போடுங்க ப்ரோ. நீ ஆம்பிட்டு இருக்கு. ஓ புரியுதா? அப்ப அப்ப வந்து சூர்யா அப்ப வந்து ரோலெக்ஸ்ல அப்ப வந்து இல்ல இல்ல இல்ல. அப்ப 450 கோடி அப்ப இல்ல பண்ணுச்சுன்னு இல்ல. ஒத்துக்கிறியா இரு கணேஷ்? அப்ப எல்லாம் இல்ல. கணேஷ் நீ நீ ரோலெக்ஸ் வந்து வந்து 450 கோடி போதையே பண்ணுச்சுன்னு போட்டு ஒத்துக்கிறியா வராது. தெளிவா வா. கணேஷ்? நீ ரஜினி ஃபேனு. போதைய போட்டு வராது. தெளிவா வா. எங்க ஓட்டா? ஃப்ரெட்டி ப்ரோ ரிமூவ் பண்ணாதீங்க ஃப்ரெட்டி ப்ரோ. நின்னு பேசுங்க ம். ஃப்ரெட்டி ப்ரோ. ஏன்னா உங்க கேலிபருக்கு நின்னு பேசலாம் நம்ம. அவரு ஆ. அவன் ஒரு அவன் ரஜினி ஃபேனு. அவன் ஃபெடி லூசு ஃபெடி மாதிரி பேசுறா. அவன் ஃபெடி இல்ல லூசு ஃபெடி இல்ல மாதிரி இல்ல. அப்படி இல்ல பேசுறா ஃபெடி அவன். ரெடி. ஃபெடி நீ எது எடுத்தவன? ஃபைட் பேக் பண்ணுங்க. அவனை அழ விட்டுலாம. அசி ஃபைட் மாதிரி பேக் அழ பண்ணுங்க. விட்டுலாம. இரு இரு இரு. அவனை அவ்வளவுதான் அசி அழ மாதிரி அழ விடுங்க அவனை. விட்டுலாம. அவனை எதுக்கு தூக்குன? ம். அவனெல்லாம் அசி மாதிரி அழ அவரு விட்டுலாம். நீ பேசாத, நான் பேசிக்கிறேன் அவன் ஸ்பீக்கர் தான். அவன்கிட்ட. ஃபெடி 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 ஸ்பீக்கர் தான் ஃபெடி. நீ கமல் ஃபேன்ஸ் இருப்பா கெத்துனான்னு ஃப்ரெட்டி காட்டணும். ப்ரோ நீங்க ஸ்பீக்கர் என்ன கொடு. பண்ணணும்? நம்மலாம் அக்மார் கமல் ஃபேன்னா இந்த ரஜினி ஃபேன்ஸ் மேல ஏத்தி வச்சு செய்யணும். அதை விட்டு கீழே இருக்க கூடாது. கொடுங்க. என்ன ஃப்ரெட்டி ப்ரோ நீங்க? ஓகே ஓகேப்பா I'll give it. ஏய் இல்ல இல்ல. கமல் ஃபேன்ஸ் டக் லைஃப் பார்த்துட்டு தைரியமா இருப்பேன் நினைச்சு மைக் இல்ல வாங்கினா இல்ல இல்ல. ரிமூவ் பண்ற. நீ வந்து ஐயோ ரிமூவ் பண்ணதுக்கு பேரு பயம் கிடையாதுயா. சரி பொழைச்சு போன உன்னை தள்ளி விட்டோம். இல்ல என்ன வித்தியாசம் தெரியும் எது இரு உங்களுக்கு? ரஜினி பண்ணா இரு கேட்க இரு மாட்டேங்க. இரு போட்டு எவனா அசிங்கமா லூசு பேசுற. பதி மாதிரி சிரிப்பான். இரு இரு. நீ எனக்கு போதைய எவனும் போட்டு வந்து அசிங்கமா பேசுற. ரஜினி பண்ணல எடுக்கிறது நீ கிடையாது. இல்ல அசிங்கமா கணேஷ் ப்ரோ இருங்க யாருப்பா? இந்த ரஜினி ஃபேனை சரி நம்ம கணேஷ் பார்த்துக்கலாம். கணேஷ் யாருப்பா அசிங்கமா பேசுனா? நீ தான்பா பேசுற. இப்ப பேசுப்பா. பெட்டி அசிங்கமா பேசுற போது சரி என்ன பேசுன என்ன நீ பேசுன பேசுன சொல்லு. முதல்ல. நீ ஓம்புற ஒழுங்கா பேசுனா இல்லப்பா ஒழுங்கா இல்ல கணேஷ் பேசுவோம். கணேஷ் இங்க இரு இரு. வரேன் கணேஷ் கணேஷ் குணேஷ் இந்த இதெல்லாம் வேணாம். நீ வந்து போதைய போடாம சரி அதெல்லாம் அப்புறம் உன் பேர சொல்லு தெளிவா ஒன்னு பேசு. ஒன்னு. இரு சரி தெளிவா தெளிவாவே பேசு. பேசுறேன். கணேஷ் ப்ரோ இல்ல இல்ல. இன்னொரு கூலி ரஜினி ஃபேன் வந்து பேடின்னு ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க. இல்ல பேடி சரி. என்னடா பேரு இது பேடின்னு? பாடு பையன். Yeah, hi, Freddie. I'm Barry from UK. How are you, பேடியா? bro? யாரா அது பாடி? சரி அதை விட ரஜினி செத்த Yeah, பாடியா? ரெடி. yeah. இங்க யாரு பேட் வேர்டு பேசினா அந்த கணேச ரிமூவ் பண்ணியா? பேட் வேர்டா பேசிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ. ஏய் செத்த பாடி ரஜினி, நீங்க பேசுங்கடா. ஆம்பளையா இருந்தா வந்து தைரியமா வந்து ஏய் கமல் ஜோ, ஒழுங்கா ஏய் பேசுங்க. கமல் ஜோ என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வேற லெவலு. வாயா கமல் ஜோ. ஹலோ பெடி. வாடா. ஹாய்ப்பா. ஹாய் பெடி. சூர்யா ஹாய்ப்பா. ஹாய் டு ஆல். இங்க யாரு பேட் வேர்டு பேசுறா? பேட் வேர்டு பேசுற ரிமூவ் பண்ணுங்க படி. இல்ல ஆமா. ஆக்சுவலா ஹலோ போதைய போட்டு வந்தா ரிமூவ் பண்ணியா ஃபர்ஸ்ட்? போதைய போட்டு வந்து அப்ப கணேச ரிமூவ் எல்லாம் 3.1 எப்படியா ரிமூவ் பண்ணு ப்ரோ. ஹலோ ஜி கமல் ஜோ. ஹலோ ஒன்றும் இல்லை ஜி. இப்போ
ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நல்லா கேக்குது. ஒரே ஒரு கேள்விதான், லால் சலாம் என்னாச்சு ஓடிடில? அது மட்டும் சொல்லுங்க அவங்கள. பதில் வராது. இல்லப்பா, ஜெயலலிதா கலெக்ஷன் கேட்டா பதில் லால் வராது. சலாம் வந்து 1000 கோடி, 2.0 2000 கோடி. ஓகே, ரைட் இது வந்து சிவாஜி வந்து 3000 கோடி, ரைட் இது எந்திரன் வந்து 7000 கோடி. இந்த ரைட். கோடி எல்லாம் வந்து பாத்துன்னு வச்சுக்கோ, கேடி பசங்க வந்து பேசிட்டு இருப்பானுங்க. ஜி ப்ரொடியூசர் பூரா தெருக்கோடி. ஆமா ப்ரோ ஆனா எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு ப்ரோ. என்ன கமெண்ட் போட்டிருக்காருன்னா, ரஜினியும் சரி கமலும் சரி ரெண்டு பேருமே சிவகார்த்திகேயன் காலடி இல்லையா? யாரு கமெண்ட் போட்டிருக்காரு? நோபடியா? யோ நாளா போடல, கம்முன்னு போயிரு அந்த பக்கம், கோத்து விடாத. அதாவது இத மாதிரிலாம் தான் சொல்லிதான் நம்மளே தாத்திக்கிறது. என்னன்னா சிவகார்த்திகேயனை நேத்து வந்தவன், புரிஞ்சுங்களா ஜி? அதாவது இவங்களுக்கு எல்லாம் புரியாது. நான் டென்ஷனா அன்னைக்கு கத்தணும், அன்னைக்கு டென்ஷனா கத்திடுச்சு. ஏன்னா வெறி வந்து போச்சு. ஒருத்தன் பேசலாம் கபாலி 1000 கோடின்னு பேசலாம், அதான் கடுப்பாயிட்டு கத்திட்டேன். ப்ரோ அது பரவாயில்ல. நோபடி ப்ரோ வந்து அவர் வந்து 2200 கோடின்னு போடுறாரு ட்வீட். ஸ்பீக்கர்ல இல்ல சார், அதுல ஒருத்தன் கேட்டான், கீழ இந்த வெட்டி பேச்சுன்னு ஒரு ஐடி வந்திருக்கு, அதுக்கு ஸ்பீக்கர் கொடு ப்ரோ. அவர் அபிமான் ரஜினி ஃபேன், அடிச்சு தொங்க விடணும் அவனை. யார வெட்டி பேச்சு? வெட்டி பேச்சு தான் ஃப்ரெடி ப்ரோ. நீ தூக்கு ப்ரோ அவனை. வெட்டி பேச்சு மேல வாடா. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஃப்ரெடி ப்ரோ தம்பி வெட்டி ஃப்ரெடி ப்ரோ சூப்பரா இருக்கு அப்படிங்கிற பிரதர். செமையா சூப்பர் ப்ரோ. ப்ரோ இந்த ரஜினி புட்டை ஓக்கணும் ப்ரோ. இல்ல இவனுங்க என்ன இந்த எப்ப பார்த்தாலுமே இப்ப உள்ள படத்தை பேசணும்னா 2.0 தூக்கிட்டு வரானுங்க முண்டைய. சிவாஜி படத்துல தூக்கிட்டு வருவாங்கடா. என்னடா உனக்கு பிரச்சனை சார்? கபால் 1000 கோடி சார், என்ன சார் பேசிங்க? தெய்வம் போட்டானா யாரு கபால் 1000 கோடி? சார் தலைவா வெடிச்சி நான் தான் சொல்றேன். அன்னைக்கு சொன்னா ஒருத்தவன், அன்னைக்கு ஏதோ காண்டா என்ன கத்தி விட்டேன் தலைவா. 1000 கோடி நம்புறான் பாத்தீங்களா? அதுதான் ரஜினி ரசிங்க தலைவா. கபாலி 10 கோடி கூட பண்ண நமக்கு தான் தெரியும். அந்த படத்துக்கு ஒரு ஷோக்கு மேல ஒரு பேரும் கூட்டம் வரல. ஓப்பனிங் கூட்ட படம் அது. ஆனா இவனுக்கு உருட்டுறானுங்க பாருங்க, 1000 கோடின்றானுங்க. ரஜினி ஃபேன்ஸ் தனி உலகம், வேற மாதிரி இருக்கும். 2.0 ரஜினி கோட்டை இருக்குல்ல, ஆல்பர்ட் தியேட்டர் ஃபர்ஸ்ட் ஷோவே கூவி வித்தானுங்க. ஒரு பயம் பாடல. உண்மை சார். ரஜினி படத்துல முதல் ஷோ ஃபுல்லாவது ஒரே படம் 2.0 தான். ஆனா இவனுக்கு இன்னமும் 800 கோடி 850 ஊட்டிக்கிறானுவா சார். அந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பட்ஜெட் வந்து இல்ல பட்ஜெட் வந்து அது லைக்கோட நஷ்ட கணக்காங்கதே ஆரம்பிச்சிச்சு 2.0ல. அப்படியே மாத்திராரு. பட்ஜெட் 800 கோடி ரூபாய், வசூல் நடந்து 500 கோடி ரூபாய். இவன் என்ன பண்ணானுங்க, 800 கோடி வசூல் போட்டானுங்க சார். இன்னொருங்களா, வசூல் 800 கோடி 500 தான் ப்ரொடக்ஷன் வசூல போட்டானுங்க. நீ என்ன கூட்டுற? 500 கோடி ரூபாய் தான். அதுவே வந்து தப்பான இதுதான். அதுவே கிடையாது. 500 கோடி வசூல் எவ்வளவு பெரிய வசூல் சார்? அதுவே கிடையாது சார். அந்த படத்துக்கு முதல்ல 0 ஓப்பனிங் உள்ள படம் அது. ப்ரோ எனக்கு ப்ரோ இல்ல ப்ரோ ஒரு 1.5 படம் வந்து அன்னைக்கு வந்து இவரு சொல்லியிருந்தாரு தெரியுமா, திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தாரு பத்தியமா, நீங்க 200 கோடி வந்து வசூலாச்சு, 300 கோடி வசூலாச்சு, நீங்க போறீங்களே 400 கோடி ரூபாய் பட்ஜெட் 200 கோடி ரூபாய் வசூலாச்சு, பெரிய விஷயமான்னு கேக்குறாரு. ப்ரோ சைலர்னு ஒரு படத்துக்கு வந்து ரஜினிக்கு வந்து கார் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே, அது உண்மையா ப்ரோ? அந்த சைலர்னு ஒரு படம் அந்த ஆளு வாங்கல 10 லட்சம் 10 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு கார் கொடுத்தானே, பிளேட்டே கொடுக்கலாம். ஏன்னா 50 கோடி ரூபாய்க்கு சார் அவன் சம்பளமே அதான் சார். அந்த கார் தான் சம்பளம். அது உங்களுக்கு புரிய மாட்டேது. கமல் ஜோ சொல்லி அந்த அசத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல ப்ரோ எனக்கு என்ன டவுட்னா, அவ்வளவு பெரிய கார் கொடுத்தா அவங்களுக்கு அந்த கார அந்த ஆளுக்கு ஓட்ட தெரியுமா தெரியாதுன்னு தெரியாம கொடுத்துறாங்களா? அசத்து இந்த பாடிசம் பண்ணாத ரஜினி வந்து ரஜினிய பேசுறியா, படத்தை பேசுறியா? நான் படத்தை பத்தி தான் பேசுறேன். இப்ப படத்தோட சக்சஸ்ல அந்த கார் கொடுத்தாங்க சைலர் படத்துக்கு.
ஓகே டேக் அது அது ஓகே. ஆனா கார் ஓட்டுறது ஏன் டிரைவர் இருக்க மாட்டாங்களா? டிரைவர் சார் உனக்கு வந்து என்ன நீ ரசூல் பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியுதா? அசத்துக்குமார் என்ன ஜெயிலர் டிரைவர் சூப்பரா மேட்ச் பண்றேன். வேற லெவல் நீங்க. சார் நீங்க மாதிரி இப்படி சொல்லிட்டு போறீங்க. கிழவனுக்கு மாரடைப்பு வந்துருப்போம் சார். நீங்க வேற ரஜினி அண்ணே அண்ணே அவருக்கு மாறாடு போறானே. அவர் மாறாடு வர மாதிரி சரி இருக்கு. சக்சஸ்ன்ற வார்த்தை அது மாதிரிலாம் வேணாம். அந்தாலே நல்லா இருக்கட்டும். அந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஓகே உண்மையிலே கணேசனே அந்தாலும் நல்லா வாழட்டும்ண்ணே. ஆமா நல்லா வந்து சாப்பிட்டுண்ணே. இந்த உலகத்துல கெட்ட வாழ்வான் சார். கண்டிப்பா கெட்ட வாழ்வான். இவன் இந்த மாதிரி கேடு கெட்ட கிழவன் இன்னும் வாழ்வான். ஏன் தெரியுமா? அடுத்த போட்டு குட்டி வாழ்வான். ஹாய் பிரதர். ஆமா தகலை 100 கூட வருமாடா டேய். அண்ணே இப்ப இல்ல ரெடி அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. இந்த கணேச கமல் நான் பேசுறீங்களா? யார் பேசுறா? கணேசா என்ன பையல டேய். அண்ணே இந்த எப்படா 100 கோடி வரும் டேய்?